ஹலோ வாங்க மசாலா பாஸ்தா எப்படி பண்ணலான்ட்டு பார்க்கலாம். அதற்கு தேவையான பொருட்கள் மக்ரோனி 200 கிராம்ஸ், சவ் சவ் 2 எடுத்து, பீன்ஸ் ஒரு 100 கிராம்ஸ், அது நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் 2 சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. தக்காளி 2, குடமிளகாய் பாதி, பூண்டு 10 பல், அதுவும் சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. இதுதான் நம்மளுக்கு தேவையான பொருட்கள். அடுத்தது ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாய் 5 மினிட்ஸில் அது வெந்துடும். அதோடைய மவுத் பார்த்திங்கன்னா கலர் சேஞ்ச். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த தண்ணியை ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். அடுத்தது பக்கத்தில் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாய் வச்சுக்கோங்க. ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதில் குடமிளகா அண்டு பூண்டு அது நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. லைட்டாக ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிட்டால் போதும். மறுபடியும் அதே கடாயில் ஒரு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஒரு பட்டை இருக்கு இல்லையா, அதை போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வெங்காயம், தக்காளி, பீன்ஸ் நம்ம வச்சுருக்குறோம் இல்லையா, அதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நல்லா பீன்ஸ் நல்லா ஃப்ரை ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். அதில் ஒரு ஸ்பூன் மஞ்சள்தூள், கரம் மசாலா, அவ்வளோதான். சீக்கிரம் ஃபைனல் ஸ்டேஜ். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. கடாய் வச்சுக்கோங்க. அதில் ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. பாயில் பண்ணி வச்சுருக்க மக்ரோனியை அதில் போட்டு நல்லா அப்படி ஒரு திருப்பி எடுத்துக்கலாம். அந்த நெய்யிலே நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி. அதுக்கப்புறம் நம்ம வெங்காயம், தக்காளி, பீன்ஸு, சவ் இதெல்லாம் நம்ம வதக்கி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த மசாலா ஐட்டம் அதில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கணும். அப்புறம் குடமிளகாவும் பூண்டையும் நம்ம வதக்கி வச்சுருந்தோம் இல்லையா, அதுலேயும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிட்டோம்னாக்கா அவ்வளோதான். அதில் நம்ம டேஸ்ட்டுக்காக நம்ம சோயா சாஸும் டொமேட்டோ சாஸும் மிக்ஸ் பண்ணிக்கிறோம். ஏன்னா அந்த மாதிரி டேஸ்ட்டாக இருந்தாக்கா குழந்தைங்க ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. ஸோ நம்மளுடைய பாஸ்தா ரெடி, மசாலா பாஸ்தா ரெடி. எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ கலர்ஃபுல்லாக. ஃபஸ்ட்டு எல்லோவாக இருக்கும், அதுக்கப்புறம் போக போக பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி கோல்டன் கலரில் இருக்கும். பார்க்கவே சூப்பராக ஹனி மாதிரி இருக்குது பாருங்கள். நல்லா டெம்ப்ட் ஆகுது சாப்பிட்ணும் போல். தொடர்ந்து நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.